welcome back to our channel for another new video on our journey. இந்த வீடியோவில் நம்ம காலேஜ் அட்மிஷன், அப்புறம் என்ன காலேஜ், அப்புறம் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் ஒன்று, எத்தனை பேர் காலேஜ் அட்மிஷன் போட்டிருக்கீங்க, எத்தனை பேருக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்களை போகலாம். காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்கேன்னா நிஃப்டி டி காலேஜ் ஆஃப் நிட்வேர் அண்ட் ஃபேஷன் திருப்பூரில் இருக்கு இல்லையா, அந்த காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்கேன். டிசைனிங் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த காலேஜ் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இல்லை ஃபேஷன் ஓரியன்டாக இருக்கிற காலேஜ் அப்படின்னு இருந்தாலே ஃபீஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். 1.5 லட்சம் கிட்ட இருக்கும். அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த காலேஜ் அஃபோர்டபுள் தான். காலேஜை வந்து திருப்பூரில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் சேர்ந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. 1997 இந்த காலேஜ் இருக்குது. 27 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க காலேஜில் வந்து யூஜி, பிஜி அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் எல்லாம் அவைலபிளில் இருக்குது. காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். காலேஜ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, காலேஜில் நிறைய லேப்ஸ் இருக்குது. ட்ராப்பிங் லேப், ஸ்விங் லேப், ஸ்கெச்சிங் லேப், கம்ப்யூட்டர் லேப், அப்புறம் பேட்டர்ன் மேக்கிங் லேப்னு நிறைய லேப்லாம் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கு தனி ஹாஸ்டல்ஸ் இருக்குது. லைப்ரரி இருக்குது. ஸ்போர்ட்ஸு, அப்புறம் என்சிசி, என்எஸ்எஸ்க்கு இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் காலேஜில் இருக்குது. காலேஜில் வந்து 100% பிளேஸ்மெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குது. அப்புறம் படிக்கும் போதே பசங்க தன் தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. பார்ட் டைம் ஜாப் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இஷ்டப்படுறவங்க அதில் சேர்ந்துக்கலாம். காலேஜில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஃபேஷன் டிசைனிங், மெர்ச்சன்டைசிங், காஸ்டியூம் டிசைன், ப்ரொடக்ஷன், அப்பேரல் டெக்ஸ்டைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் காமர்ஸ் இத்தனை ப்ரோக்ராம்ஸ் காலேஜில் இருக்குது. ஃபீஸ் கன்செப்ஷன் இருக்குது. 80%க்கு மேலே வாங்கினா ஃபீஸ் கன்செப்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் டிவிஷனல், ஜோனல், ஸ்டேட் லெவல்லாம் போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஃபீஸ் கன்செப்ஷன் இருக்குது. காலேஜை பற்றி முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ நம்ம அட்மிஷன் கதைக்கு போகலாமா? அட்மிஷன் போடும்போது பப்ளிக் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் அட்மிஷன் போட்டேன். அவங்க வெப்சைட்டில் வந்து அட்மிஷன் ஓப்பன் சொல்லும் போதே அப்ளிகேஷன் போட்டேன். 2 நாளே கால் பண்ணி அட்மிஷனை கூப்பிட்டுட்டாங்க. அதே மாதிரி தான் ஃப்யூச்சரில் 12th முடிச்சுட்டு வரவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன அட்வைஸ், அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ் இல்லை நீங்கள் சேர போகிற காலேஜெலாம் இருந்துச்சுன்னா அவங்க வெப்சைட்டை நீங்கள் ரெகுலராக பாருங்கள். அவங்க அட்மிஷன் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ அப்ளிகேஷன் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அட்மிஷன் போடும்போது காலேஜுக்குரிய வெப்சைட் இருக்கும். அதை வந்து மார்ச், ஏப்ரல் மாதம் அட்மிஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ வந்து ரெகுலராக செக் பண்ணுங்கள் வெப்சைட்டை. அட்மிஷனுக்கு போகும்போது அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. அப்புறம் கோர்ஸ் டீட்டெயிலாம் சொன்னாங்க. லேபை சுற்றி காமிச்சாங்க. அப்புறம் ஸ்கெச்சிங் லேப் போகும்போது ஒரு சாரு தான் அங்கே இருக்க ப்ளூ பெரிய புக்கு, ஸ்கெச்சிங் புக்கு, அதில் இருக்கிற பிக்சர்லாம் காமிச்சு ட்ராயிங்லாம் காமிச்சாங்க. டீட்டெயிலாம் சொன்னாங்க. சார் நல்லாவே பேசினார். அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சிடிஎஃப் தான் எடுத்தேன். காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் தான் எடுத்தேன். நான் சிடிஎஃப்க்கு ஜாயின் பண்ணிட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு மேம் வந்து, இப்போ ஒரு சின்ன டிராயிங் எக்ஸாம் இருக்குது, அதை மட்டும் எழுதி கொடுத்துருங்க. அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏஎஃப்டியில் செய்கிறவங்களும் சிடிஎஃப்ல செய்கிறவங்களுக்கும் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக வைப்பாங்க. ஒரு மணி நேரம் தான் இருக்கும், பண்ணி கொடுத்துட்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எனக்குன்னா அம்மா டெஸ்ட்டாமா அப்படின்றேன். எங்கள் அம்மா நீங்கள் நல்லா விரைவில் இப்போ விரைஞ்சு கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு எங்கள் அம்மா ஈஸியாக சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், திடீர்னு ப்ரிப்பேரே பண்ணாமல் ஒரு போய் டெஸ்ட் எழுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நானும் போகிறேன். எனக்கு நிஜமா எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் தான் கேட்டேன்லடா, இவ்வளவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா நான் நிறைய 2-3 பேர்ட்டு விசாரித்தேன். இந்த மாதிரி இந்த கோர்ஸில் சேர்ந்தா டெஸ்ட் வைப்பாங்களா, எக்ஸாம் இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். அவங்களாம் இல்லை இருக்காது, நாங்கள் அட்மிஷன் போட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டாங்க. எனக்கு மட்டும் வச்சுட்டாங்க. ஒருவேளை அவங்க கொரோனா பேஜாக இருந்திருப்பாங்களோ, சரியா தெரியல. ஒன்றுமே இல்லை, சிம்பிள் டெஸ்ட் தான். நம்ம ஒரு 3 பொம்மை மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த பொம்மையை கம்பேர் பண்ணி வரைகிறது. ஆஃப் பிக்சர் வரைஞ்ச மாதிரி இருக்கும், ஆஃப் பிக்சர் வரையாத மாதிரி இருக்கும். அந்த பிக்சர் வந்து கம்பேர் பண்ணி நம்ம ஒன்று வரையணும். இல்லை ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அது கலர் பண்ணணும். அந்த மாதிரி சிம்பிளாக தான் இருந்துச்சு. நான் ரொம்ப ஒரு மாதிரி கான்செப்ட்லாம் கொடுத்து ட்ரெஸ்ஸை வரைய சொல்லுவாங்க. நம்ம வரைஞ்சிடலாம் அப்படின்னா நான் நிறைய காஸ்டியூம்லாம் வரைஞ்சிருக்கேன். அதை ரெப்ரசென்ட் பண்ணி ஏதாவது வரைஞ்சிடணும் அப்படின்னு நினச்சா பொம்மையாக வரைய சொல்லிட்டாங்க. எனிவேஸ் ட்ராயிங்லாம் பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு அட்மிஷன் போட்டு வந்துட்டோம். என்ன மாதிரி யாருக்கெல்லாம் அட்மிஷன் போகும்போது திக் மூமெண்ட்லாம் இருந்துச்சு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அட்வைஸ் ஆர் கருத்து எது வேணால் வச்சுக்கோங்க. என்னன்னா, நம்ம அட்மிஷன் போடும்போது இந்த கோர்ஸ் தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் நம்ம. பட் என்ன ஆகும், அங்கே அவங்க பேசுறது ஒரு இந்த கோர்ஸ் இதோட நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சி நம்ம மாற்றிடுவோம் கோர்ஸை. அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஒரு அந்த கோர்ஸே எடுத்துருக்கலாமோ, இவங்க எல்லாரும் சொல்லி நம்ம மைண்டை மாற்றிட்டாங்களே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் நம்ம தான் ஸ்டேபிளாக இருக்கணும். நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தோமோ அதையே நம்ம பண்ணிடலாம்.
மற்றவங்க சொல்கிறத வச்சு நம்ம குழம்ப வேண்டாம், காதில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. உனக்கு எது பெட்டராக இருக்கும் யோசி, உனக்கு எது பெட்டராக இருக்கும் நீ யோசி அப்படின்னு. என்னன்னா இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் சிடிஎஃப் தானே போட போனேன். எல்லோரும் சொல்கிறத கேட்டு நான் ஏடிஎஃப் போட்டுட்டேன். ஏடிஎஃப் தான் போட்டு வந்தேன். அந்த ட்ராயிங் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ எனக்கு இந்த கை விரல் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு இந்த கை விரலில் தையல் போட்டிருக்காங்க, 7 தையல் போட்டிருக்காங்க. நல்லா ப்ரெஷர் பண்ணி எதுவும் வரைய முடியாது. நான் அது வரையும் போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எங்கள் அம்மாட்ட வந்து சொல்கிறேன், அட்மிஷன்லாம் போட்டதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், இந்த கை கொஞ்சம் வலிக்குதுமா, என்னன்னு தெரில, வீங்கிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே, சரி பார்த்துக்கலாம் விடு, மெடிக்கல்லாம் போய் எதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, நான் அப்புறம் யோசிக்கிறேன், இப்போயே நம்மள கொஞ்சம் வலிக்குதே, நம்ம 5 ப்ராக்டிக்கல் எழுதணுமாமா, எப்படி வரைய முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது தான், அம்மா அந்த சிடிஎஃப்க்கு மாற்ற முடியுமான்னு கேளுமான்னு தொலைத்து விட்டேன் எங்கள் அம்மாவை. எங்கள் அம்மாவை போய் கேட்டு வந்துட்டாங்க, மாற்றிக்கலாமாப்பா, ஃபுல் அமௌண்ட் கட்ட வரும்போது மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் செகண்ட் டைம் போகிறோம், ஃபுல் அமௌண்ட் கட்டுறதுக்காக போகிறோம். அப்போ கோர்ஸ் மாற்றணும்னு சொல்லும் போது, கோர்ஸ் தானே மாற்றிக்கலாம், ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எங்ககிட்ட சொல்லும் போது ஈஸியாக மாற்றிக்கலாம், போனே மாற்றி கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. பட் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணுமாம்மா பிரின்சிபலுக்கு. நானும் உட்காந்து எழுதினேன், லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ஏஎஃப்டிலேருந்து சிடிஎஃப்க்கு மாற்றி கொடுத்தாங்க. சொல்ல வருவது என்னவென்றால், நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு நல்லது கூட சொல்லுவாங்க. ஆனால் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும்ல. நமக்கு வராததை நம்ம செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாதுல்ல. அதுக்கப்புறம் தான் சிடிஎஃப் மாற்றி கொடுத்தாங்க. இது நான் ஃபஸ்ட்டே சிடிஎஃப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் அட்மிஷன் போட்டு வந்திருந்தேன்னா எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ்க்கு இருந்திருக்காது. செகண்ட் டைம் போகும்போது நான் ஃபீஸை மட்டும் கேட்டு வந்திருக்கலாம். இதே நான் லெட்டர் எழுதி கொடுத்து அவங்க ப்ராசஸ் பண்ணி வர்றதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இதே நான் ஸ்ட்ரெயிட்டாக சிடிஎஃப் எடுத்திருந்தேன்னா சும்மா காசு கட்டிட்டு வந்திருந்துருக்கலாம். அதனால் நம்மளுக்கு என்ன சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. மற்றவங்க அட்வைஸ் சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம செய்யலாம். இல்லை நம்மளுக்கு கரெக்டாக வராது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து தயவு செய்து மாறாதீங்க, அதிலே ஸ்டேபிளாக இருங்க. நமக்கு என்ன சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு உங்களுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி நீங்களே அதை செஞ்சுருங்க. சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே மெயின் கோர்ஸ் வந்து ஏஎஃப்டி அப்புறம் சிடிஎஃப் 2 கோர்ஸ் இருக்குது. ஏஎஃப்டினா அப்பரல் ஃபேஷன் டிசைனிங், சிடிஎஃப்னா காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன். ஏஎஃப்டியில் சேரும்போது இதை சேர்றவங்க கேட்டுக்கோங்க, ஏஎஃப்டியில் சேரும்போது 60% மேலே இருக்கணும், ட்ராயிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும், நல்லா தெரியலன்னா கூட ஓரளவுக்காக தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஏஎஃப்டி சிடிஎஃப் 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், போத் ரெண்டுமே 75% ஒரே மாதிரி தான் வரும், மீதி 25% மட்டும் டிஃபர் ஆகும் 2க்கும். ஏஎஃப்டியில் என்ன படிப்போம்னா ஃபுல் காஸ்டியூம் படிப்போம், ஸ்கெட்சிங், பேட்டர்ன் மேக்கிங், ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது, கார்மெண்ட்ஸ் பற்றி படிப்போம். அதே மாதிரி ஃபுல் என்டர்பிரினர்ஷிப் இதில் வரும். இதுலேயும் சேம் அதே தான். ஆக்சசரிஸ் படிக்க மாட்டோம், இதில் ஆக்சசரிஸும் இருக்கும் இன்க்ளூடடு. ஏஎஃப்டியில் ஆக்சசரிஸும் இன்க்ளூடடு, ஆனால் சிடிஎஃப்ல அது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்டியூம் மட்டும் படிப்போம். ஸ்விங் நல்லா வரும் இதில். அதே மாதிரி கார்மெண்ட்ஸ் பற்றி படிப்போம். என்டர்பிரினர்ஷிப் இதுலேயும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 2க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் சேரும்போது சுத்தமாக எனக்கு தெரியல, ஏடிஎஃப்னா என்ன சிடிஎஃப்னா என்னன்னு சுத்தமாக தெரில. ரிசப்ஷனில் இருக்கவங்க தான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணாங்க. அதை வச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிஃபை கொடுத்துருக்கேன், ஏஎஃப்டினா என்ன சிடிஎஃப்னா என்னென்னு. திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோஷன். நான் சேர்ந்துருக்க காலேஜோட டீட்டெயில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். காலேஜோட அட்ரஸ், காலேஜில் இருக்கிற கோர்ஸ், அதை படித்தா என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற நெஃப்ட் டீயோட பிடிஎஃபே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் காலேஜில் சேரணும்னு நினச்சேன்னா கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணி பேசிக்கோங்க. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜனனி, பை மை ஒன்ஸ், பி ஹாப்பி. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக்அப் பண்ணிக்கோங்க. ஏஎஃப்டி அப்புறம் சிஎஃப்டி சூப்பர். நம்ம வீடியோ எடுக்கும்போது எல்லாரும் வருவாங்க. ஒன்று சொல்ல வந்துட்டேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என் ஜேர்னியில் என்னெல்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பாய்.